தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் மீன்பிடி துறைமுகத்தை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடலூர் மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன்கள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்கத்தை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் இன்று முதல் மே 29ஆம் தேதி வரை 45 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்துள்ளது. தமிழக கிழக்கு கடற்கரை நெடுகிலும் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரையில் இழுவலை மற்றும் விசைப்படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தடைக்காலம் காரணமாக மீனவர்கள் தங்களது படகுகளை பராமரிப்பது மற்றும் வலைகளை சீரமைக்கும் பணிகளை தொடங்கியுள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்த நிலையில் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் கடலூர் துறைமுகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. மீன்பிடி துறைமுகத்தை தூர்வாருவதுடன் அந்நிய நாட்டு கப்பல்கள் நமது கடல் எல்லையில் மீன்பிடிக்காமல் அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்நிய நாட்டு கப்பல் நம்ம கடலை மீன் பிடிக்காம பாத்துக்கணும். ஏன்னா இவ்வளவு சிரமப்பட்டு மீனவர் வாழ்வாதாரத்திற்கு அந்நிய செலவாணி நாம கடை அவனா மீன் நம்ம மீன் அள்ளிக்கிட்டே அவன் போயிடறான். அப்ப நம்ம மீனவர் வாழ்வாதாரம் போச்சு, மீன் வளமும் போச்சு, அதை நமக்கு அந்நிய செலவானும் போச்சு. இதெல்லாம் நம்ம கருத்தில் கொண்டு அதையும் தடை செய்யணும் மத்திய அரசு. இதை நாங்கள் தமிழ்நாடு மீனவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மீனவர்களுடைய பராமரிப்பு செலவு, விசைப்படகு, வலை மற்றும் என்ஜினுடைய பராமரிப்பு செலவு கேரள அரசாங்கம் அங்கே உள்ள மீனவர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதே போல தான் தமிழ்நாட்டில் உள்ள அந்த விசைப்படகு பராமரிப்புக்கும் வலை பராமரிப்புக்கும் ஒரு தொகையை இந்த தமிழக அரசு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5000 ரூபா பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு போதுமான தொகையாக இல்லை. ஆந்திராவில் ஜூன் 14ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருக்கும் எனவும் தமிழக மீனவர்கள் மே 29ஆம் தேதி வரை எந்திரம் பொருத்தப்படாத நாட்டு படகுகள் தவிர வேறு படகுகளில் ஆந்திராவுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் அதிகாரிகள் மீனவர்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். இதேபோன்று புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடல் பகுதியில் 47 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுச்சேரியில் கனகசெட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் வரையிலும், காரைக்காலில் மண்டபத்தூர் முதல் வாஞ்சூர் வரையிலும் மீன்பிடி தடை விதிக்கப்பட்டுள்ளது.